அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய காலம் என்பது நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய, மெருகூட்டக்கூடிய காலமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் தங்களுடைய இரவு வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள் என்று சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தங்களுடைய கீழாடையை தூக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தில் முழுமையாக இறங்கி விடுவார்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இந்த ரமலானுடைய காலம் என்பது குர்ஆன் இறங்கிய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கியதன் அடிப்படையில் தான் ரமலானுக்கு சிறப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதே போல் லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய ஒரு இரவு வருகிறது. அந்த இரவுக்கான சிறப்பை என்ன? 1000 மாதங்கள் இன்று வணங்கிய நன்மை அல்லாஹ் பதிவு செய்கிறான்னு சொன்னால் எதற்காக? குர்ஆனுக்காகத்தான். அன்பார்ந்தவர்கள், இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் கூட நம்மிலே பெரும்பான்மையான மக்கள், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர நம்மிலே பெரும்பான்மையான மக்கள் குர்ஆனுடைய தொடர்பை விட்டும் தூரமாக இருக்கிறோம். எவ்வளவோ நேரங்களை ரமலான் காலகட்டத்தில் பேசி கழித்து வீணாக கழிக்கிறோமே தவிர குர்ஆனை எடுத்து படிப்பதற்கு ரமலானில் கூட நாம் தயாராக இல்லை என்றால், அன்பார்ந்தவர்கள் யோசித்து பாருங்கள், ரமலான் அல்லாத காலகட்டத்தில் நாம் எப்படி குர்ஆனை கையில் எடுத்து படிப்போம்? குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படிக்கலாம், குர்ஆனை ஓதலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனினுடைய ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ, மன் க்ரஅ ஹர்ஃபன் மினல் குர்ஆனி ஃபலஹு ஹஸனத்துன் வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா. ஒரு குர்ஆனுடைய ஒரு எழுத்தை ஓதுவது அதிலே அதற்கு ஒரு நன்மைக்கு 10 நன்மை அளிக்கப்படும் என்று சொன்னாங்க. அப்போ ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னாங்க. வலா கூல் அலிஃப்லாம் மீம் ஹர்ஃபுன், நான் அலிஃப்லாம் மீம் என்று சொல்லக்கூடியதை மொத்தமாக ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அதில் அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃபு, லாம் என்பது ஒரு ஹர்ஃபு, மீம் என்பது ஒரு ஹர்ஃபு என்று சொன்னார்கள். இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொன்னாங்க. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய குர்ஆனில் அதிகபட்சமாக ஒரு பக்கத்தில் 500 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பக்கத்துக்கு 5000 நன்மை நமக்கு தரப்படுகிறது என்றால் சாதாரணமான விஷயமா? ஒரு ஜுஸை நாம் ஓதி முடித்தால் கணக்கு சொல்லப்படுகிறது, ஒரு ஜுஸுவுக்கு 1 லட்சம் நன்மை நமக்கு கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு குர்ஆனை ஓதி முடித்தால் 30 லட்சம் நன்மைகள் கிடைக்கிறது. எவ்வளவு இலகுவாக நன்மையை கொள்ளடிக்கக்கூடிய ஒரு அமல் இந்த குர்ஆனுடைய அமல். அந்த ரமலானுடைய காலகட்டத்தில் கூட இந்த குர்ஆனுடைய அமலை நாம் முறையாக பின்பற்றவில்லை என்றால் நண்பர்கள் யோசித்து பாருங்கள், மற்ற நாட்களில் எப்படி நம்ம ஓத போகிறோம்? அதே போல் பார்த்தீங்கன்னா, இரவு தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு தொழுகை மன் காம ரமலான ஈமான் வஹ்திசாபன் உஃபீர லஹும் அது கத்தம மின் தப்பி. யார் ரமலானுடைய இரவு காலங்களில் நின்று வணங்குகிறாரோ, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நின்று வணங்குதல், அதிகமாக நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு ரமலான் காலகட்டத்தில் பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் நாட்கள் செல்ல செல்ல ஒரு வாரம் ஆக ஆக பின்னடைந்து கொண்டே இருக்கிறது. இரவு தொழுகைக்கு மக்களை காணவில்லை. அப்போ நாமெல்லாம் பாவம் செய்யாத, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட மக்களாக மாறிவிட்டோமா என்ன? நானுடைய நன்மையை அதிகமாக நன்மை செய்து நின்று வணங்கி பாவ மன்னிப்பை தேடாமல் இருப்பதற்கு நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதனாக ஆகிவிட்டோமா, அல்லது பாவம் செய்யாத மனிதர்களாக இருக்கிறோமா? எந்த அடிப்படையில் நாம் ரமலானுடைய இரவு தொழுகையை நாம் புறக்கணிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அது மாத்திரமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் காம அல் ஈமானி ஹத்தா யன்ஸரிஃப குத்திப லஹு கியாமு லைலத்தின். சுப்ஹானல்லாஹ். அதாவது யார் இமாம் நிறைவு செய்யும் வரைக்கும் இரவு தொழுகையில் அவரோடு சேர்ந்து தொழுவாரோ. இப்போ இன்றைக்கி பாருங்கள், இமாமை குர்ஆனை ஓத வர்றது கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? இமாம் மோதி முடிக்கும் வரைக்கும், தொழுகை நிறைவு செய்யும் வரைக்கும் யார் நின்று தொழுவார்களோ அவர்களுக்கு இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவதாக சொன்னாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு என்று பாருங்கள். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி குர்ஆனை முழு குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு நாம் தயாராக இல்லை. முழு குர்ஆன் ரசூலுல்லாஹ் ஓத சொல்லலை. இப்படியெல்லாம் நான் என்ன செய்கிறாங்க? ஆதாரம் இல்லை, என்னமோ ஆதாரம் இருந்தால் ஆதாரம் இருக்கக்கூடிய விஷயத்தையே பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இல்லை. அப்போ இது நம்முடைய பொடுபோக்குக்காக மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை மறந்துவிட்டு நாம் செல்கிறோம். ரமலான் என்பதே குர்ஆனுடைய மாதம் தான். அதை எவ்வளவு நம்ம ஓதலாம்? ஒரு குர்ஆன் தான் ஓதணும் இருக்கிறதா? எவ்வளோ நம்ம ஓதலாம்? ஒரு குர்ஆனை முடிப்பதற்கு கூட இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? குர்ஆனை முடிக்கலாமா? ரமலானில் ரசூலுல்லாஹ் குர்ஆனை முடிக்க சொல்லலையே, கட்டாயப்படுத்தாதீங்க என்றெல்லாம் பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ நம்முடைய பொடுபோக்கு எப்படி இருக்கிறது? எந்த அளவுக்கு ரமலானில் கூட இபாதத்தின் மீது ஆர்வம் இல்லாத மக்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ரமலானுடைய காலகட்டத்தில் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து குர்ஆனை ஒரு தடவை ஓதி காமிப்பாங்க. ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 தடவைகள் ஓதுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, சஹாபாக்கள் வந்து நிறைய துசுக்கள் நிறைய குர்ஆனை ஓதி ரமலானில் அதிக நேரங்கள் நின்று வணங்குவாங்க. இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்தாங்கன்னா சில நேரங்கள் தஹஜ்ஜத் வரைக்கும் வணங்கக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சஹாபாக்குடைய காலகட்டத்தில். அப்படியெல்லாம் நின்று வணங்கியிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அவங்கெல்லாம் அதிகமாக நன்மை செய்தவர்கள், பாவம் செய்யாத மக்கள். அவங்க அதிகமாக நின்று வணங்கினாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? அதிகமான பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நன்மைகள் ஏனைய நன்மைகள் விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம். சுன்னத் தொழுகை கிடையாது, முறையான ஜமாத்தை பின்பற்றி தொழுவது கிடையாது, இப்படி எவ்வளவோ பின்தங்கி இருக்கிறோமே. அப்போ நாம் எந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆனை ஓதணும், எந்த அளவுக்கு அதிகமாக நின்று ரமலானில் வணங்கணும். ஆனாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வந்து நாடவில்லை என்ற அர்த்தம். அல்லாஹ் நமக்கு நம்மை பரிசுத்தப்படுத்த, நம்முடைய நன்மை பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாஹ் நாடாமல் போய்விட்டானா என்று யோசிக்க தோணுகிறது. எனவே தான் நாம் பொடுபோக்காக என்ன செய்கிறோம்? இப்படி எல்லாம் ரமலானில் வந்து ரசூலுல்லாஹ் குர்ஆனை முடிக்க சொன்னாங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டு இன்றைக்கு நாம் வந்து பொடுபோக்காக கடந்து செல்கிறோம். குர்ஆனை எடுத்து படிப்பதற்கு தயாராக இல்லை, ரமலான் நின்று தொழுவதற்கு தயாராக இல்லாத மக்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அதிகமாக நாம் நின்று வணங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய சிறப்பை புரிந்து, குர்ஆனுடைய சிறப்பை புரிந்து அதிகமாக அமல் செய்து அதன் மூலியமாக நன்மைகளை அதிகமாக சேகரித்து அதன் மூலியமாக பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்ட மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் கேட்குறவங்க அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.